எல்லோருக்கும் நமஸ்காரம். ஆத்தாளாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்றன் அம்மா அம்மா பூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட வெறுங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உவடதெல்லாம் நீக்கியல ஹெரிக்குகின்ற நிமல வேணி வேத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி. பிரம்மபிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் பேர் அருளாலும் பேர் இரக்கத்தாலும் இன்றைய சித்திர மாத சபையை கைங்கரியமாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்காசி சாலை திருமலைக்குமா அவர்களின் சார்பாக மெய்வெளி சாலையம்பிலிருந்து வருகை புரிந்துள்ள சாலை ஐயப்பண்ணா அவர்களையும், சாலையம்பிலிருந்து வருகை புரிந்துள்ள சாலை ராஜா முகமது அண்ணா அவர்களையும், சாலை திருஞான சம்பந்தம் அண்ணா அவர்களையும் மற்றும் எல்லா ஊர்களிலும் வந்துள்ள சங்கரங்கோவில், திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கீழப்பாவூர், குறும்பலாப்பேரி மற்றும் எல்லா ஊர்களுடைய கல்லைக்குறிச்சி, வீரவநல்லூர் எல்லா ஊர்களும் நம்மளுடைய ஜீவப்பொருள் அறைகளையும் வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு 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 தெய்வத்தின் செயலை பற்றி உள்ள ஒரு அடையாளத்தை பற்றி கடந்த வாரம் நடந்த நிகழ்வோட உங்களோட ஒரு சின்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த மாத பௌர்ணமிக்கு சபைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு 5 பேர் நாங்கள் புதுசாக பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது நம்ம மெய்வெளி சாலைக்கு ஏன் போகிறோம், அங்கே என்ன செயல் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பேசணும். பேசும்போது தெய்வத்தின் செயலில் வந்து பார்த்திங்கன்னா மரணத்தில் 2 வகை இருக்குது. அதில் ஒன்று நியாய மரணம், இன்னொன்று அநியாய மரணம். அந்த நியாய மரணத்தின் செயல் என்ன, அநியாய மரணத்தின் செயல் என்ன அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அநியாய மரணத்தின் செயலை பற்றி பேசும்போது அந்த மரணத்தின் அந்த கொடூரம் அதை பற்றி பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு மனம் வந்து பயம், அச்சம் உண்டாயிருச்சு. அச்சம் உண்டானோடனே அவங்களுக்கு அதை பற்றி அடுத்து பேசுறதுக்கு வரல. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் அந்த மரணத்தை சந்திக்க தான் போகிறான். யாராக இருந்தாலும் சந்திக்காமல் இருக்க போகிறதில்லை. அப்போ புதிதாக வந்திருக்கோன்னே சரி நம்ம பேசுகிறதோடு இருக்கட்டும், நம்ம சபை பொறுப்பாளர் ஐயப்பண்ணா பேசட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வச்சு பேசும்பொழுது ஐயப்பண்ணாவும் இதே தான் அவங்க பேசினாங்க. நம்ம தெய்வத்தின் செயலை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற நடத்துனாங்க. அப்போது நீதி எனும் பொருளான இந்த மனுக்குலத்தை நித்தி என்னும் நித்தியத்திற்கே படைத்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெய்வம் வேதத்தில் முதல் முகப்புப்பாவில் குறிப்பிடுறாங்க. அதே போல் அங்கே ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது. தெய்வம் ஒரு பெரிய அதிசயம் செஞ்சு காட்டினாங்க. எப்படின்னா, எல்லாம் வணக்கம் கொடியெல்லாம் முடிஞ்சிச்சு. கொடி முடிஞ்சவுடனே ஆலயத்தில் அறிவிக்கிறாங்க, மெய்வெளி அகிலாண்டம்மா அவர்கள் ஜீவப்பழம் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே அதை போய் பார்க்க நம்மளுடைய தெய்வத்தின் செயலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து இருக்கும் பொழுது எல்லாரும் ஆலயத்து முன்முகப்பில் கூடியிருக்கிறாங்க. அப்போ கேரளாவிலேருந்து ஒரு 5 பேர் வந்து புதுசாக வந்திருந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முகமது ராஜா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அடக்கம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நாங்கள் பார்த்தோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்திருக்கவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு சொல்ல தெரியல. அப்போ அங்குள்ள மக்களை எல்லாரும் வர்றாங்களோ இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு முகமது ராஜா வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த அடக்கத்தை பார்த்தீங்களே, உங்களுக்கு என்ன ஏற்பட்டது? அதாவது பயம் ஏற்பட்டதா, இதே போல் ஆகணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோருமே சொன்ன ஒருமித்த கருத்து தெய்வத்தோட செயலை பற்றி சொன்னது, நாங்கள் இந்த செயலுக்கு தானே இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், இதை பெறத்தானே நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒருமித்த கருத்தாக சொன்னாங்க. அப்போ ஒரு 5 ஆண்கள் ஒரு 5 பெண்கள்கிட்ட போய் பேசுகிறாங்க. 5 ஆண்களும் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த செயலை பெறத்தானே நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்குத்தானுங்க நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு இதுதானே வேணும்னு சொன்னாங்க. எல்லாருமே சொன்ன ஒருமித்த கருத்து இதுதானே வேணும்னு சொன்னாங்க. அப்போ மரணத்தை கண்டு பயப்படுற இந்த ஊர் உலகத்துல இருந்து தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த அந்த செயலை நமக்கு கொடுக்குறாங்கன்னா கலியுகத்தில் நடக்குமா, முடியுமா? இந்த ஊர் உலகத்தில் இப்போ இந்த ஊரில் போய் கேட்டு பாருங்க, ஒரு தலையத்தையாவது ஒரு இந்த விளக்கம் சொல்ல முடியுமா, பார்க்க முடியுமா?
எவ்வளவு பெரிய அதிசய செயல். அதாவது புதுசா வரவங்கிட்ட பேசிட்டு வரோம், அந்த செயலுக்கு ஆதாரமா அங்க தெய்வம் நடத்தி காட்டுறாங்க. எனக்கு 3 நாளா அதே எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அதே தான் எண்ணம் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட இந்த கருத்தை பதிவு பண்ணேன். தெய்வத்தின் செயலை எப்படியாவது பதிவு பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்போ ஒரு சரி, ஆண்கள்ட்ட பேசி முடிச்சாச்சு, பெண்கள்ட்ட கேட்போமான்னு கேட்கறாங்க அண்ணா. முகமது ராஜா அண்ணா போய் கேட்கறாங்க. பெண்களும் எல்லாருமே ஒருமித்த கதை சொல்றாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கறாங்க. அவங்க அந்த ஊர்ல இருந்து வந்திருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல வந்து சொல்றாங்க. அப்போ நீங்க அடக்கத்தை பார்த்தீங்களான்னு கேட்கறாங்க. அண்ணா பார்த்தோம்னு சொல்றாங்க. அதுக்கு பின்பு இதே மாதிரி ஆகணும்னு சொல்றாங்க. யாருக்காவது பயம் இருந்தா அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொன்ன விஷயம் பயம் இல்லை, இதே தான் எங்களுக்கு வேணும், அதுக்கு தானே வந்திருக்கும்னு சொன்னாங்க. அப்போ வந்திருந்த அந்த புதிதாக வந்து 5 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருந்தாங்க. எப்படி எல்லாரும் ஒரே பேசுறீங்கன்னா ஒரே இது அங்க நடக்கக்கூடிய ஒரே ஒரு செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆபத்து காலத்துல இருந்து நம்மளை காத்து ரட்சித்து அதுவும் இல்லாம பரமபத்தை அழகக்கூடிய இந்த மிகப்பெரிய செயலுக்கெல்லாம் நம்ம தகுதியான்னு கேட்டா நம்மலாம் கண்டிப்பா தகுதியே கிடையாது. நம்மளெல்லாம் இப்ப தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதை பெறுவது நம்முடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்போ இன்றைய காலகட்டங்கள்ல மரணத்தோட கூரை பத்தி ராஜா அண்ணாவும் ஐயப்பனாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நினைச்சாலே வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பவுமே போய் அங்கேயும் போய் உட்கார்ந்துக்கலாமா தான் தோணுது. அந்த அளவுக்கு அதோட வலி கொடுமை இருக்குது. அப்போ அதை காப்பாத்துறதுக்கு ஒரு எளிமையான உழவு சொல்லி இந்த உலகத்துல வந்திருக்க முதல்ல நம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்குருபுரான். அவங்கள தவிர கருணையாளர் உலகத்துல யாருமே இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்க முடியாது. அப்போ நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியத்திற்குனே படைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த நித்திய சிலை அடைவதற்கு நம்ம தகுதியானு சொல்லி அவங்களோட இரக்கத்தை நம்ம சம்பாதிக்கிறது தான் முதல் வழியா இருக்குது. அப்போ இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு சொல்லி அதே கருத்தை ஐயப்பனாவும் ராஜமோகனாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மூல மந்திரம். அந்த மூல மந்திர புருஷரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய மூல மந்திரத்தை சொல்லி எப்போதும் அவங்க நிவர்ந்தா அந்த அந்த மெய்குரு பெருமான் நம்மளை தேடி வந்துருவாங்க. அந்த செயலை இனாமா நம்ம கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க நினைவாக இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு எவ்வளவு எளிமையா வச்சிருக்கிறாங்க. இந்த கலி உலகத்துல நமக்கு ஏதாவது பாடு கொடுத்துருக்காங்களா கேட்டா எந்த பாடுமே கொடுக்கல. அவங்களை நினைக்கிறதுக்கு ஒரு பாடு தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளுக்கு செய்ய முடியாதான்னு கேட்டா காகப்பூசை திருக்க கேட்கறாங்க. இதெல்லாம் இது ஒன்று செய்ய முடியாதுன்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம அதை மட்டும் செஞ்சு அந்த தெய்வம் அழைக்கிற அந்த பலன் நம்ம எல்லோரும் பெறுவோம். அதுக்காக வேண்டி ஒவ்வொரு மாதமும் இந்த சபையை வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம மைவெளி சாலையம் இருந்து நம்முடைய பொறுப்பாளர்களுடைய சாலை ஐயப்பனா மற்றும் சந்தையினர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை இந்த சபை சிறப்பாக கூடி தெய்வ செயலை நடத்து அந்த தெய்வத்தின் செயலை பற்றி பேசுறதுக்காண்டி வர்றாங்க. இல்லை எல்லோருமே ஒவ்வொரு மாதமும் இந்த தெய்வத்தின் செயலை நம்ம வந்து நம்முடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க நமக்கு பழகினவங்க பரிச்சயமானவங்க எல்லாருமே சொல்லி அவங்களும் இந்த செயலை தெய்வத்தின் அன்புக்கு பாத்திரமாகி இந்த கொடிய மரண அவஸ்தையிலிருந்து கொடிய மரண வேதிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்வதற்காண்டி ஒரு மெய்குருபன் வந்திருக்காங்க, அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய உற்றார்கள்லாம் இது பெற வைக்கணும் அப்படின்னு அவங்க இந்த மாத சபையில அவங்களுக்கு எல்லோருமே கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிய சபையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய சாலை தென்காசியிலிருந்து வருகிற சாலை திருமதிகுமார் சார்பாக எல்லோரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நமஸ்காரம்.